Hello friends, welcome to Eisenberg Trading Community. Today நம்ம பார்க்க போற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லிங் டூல்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2006ல லிஸ்ட் ஆயிருக்கு. லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலாக பாருங்க 2016 லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன்ஃபாலு, அப்புறம் ஒரு அப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2014ல இந்த ஸ்டாக் நல்ல ஒரு பிரேக் அவுட்டு. 8 இயர்ஸ் 8 இயர்ஸ் கழிச்சு அந்த ஒரு பிரைமரி ட்ரெண்டை பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி ஒரு மூவ்மெண்ட்னு பாருங்க. ஆக்சுவலா இங்க இருந்து பாத்தீங்கன்னா 1096%. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ்ல அவங்க 1096% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் 1 லேக் போட்டிருந்தீங்கன்னா 10 லேக்ஸ் கிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் 4 இயர்ஸ்ல. அதுக்கப்புறம் 2017ல ஒரு ஹை போயிட்டு அங்கிருந்து ஒரு நல்ல ஒரு டவுன்ஃபாலு, நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் 1010 போயிருக்கு. 500 கிட்ட போயிட்டு 1010 கிட்ட போயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஹைய வந்து 2024ல நல்ல டிராஸ்டிக்கா உடைச்சிருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா செவன் டேஸ் 22 ஹவர்ஸ் இருக்கு இந்த மந்த்லி க்ளோசிங் கேண்டில். பட் ஆனா வீக்லியிலே நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் தெரியுது. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கும் இங்கே இந்த ரேஞ்சிலே வச்சுட்டாங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட், நீங்க நாளைக்கே என்ட்ரி எடுக்கலாம். ஆக்சுவலா டேல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாருங்க, இது நல்ல புல்லிஷ் கேண்டில். இந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு அப்புறம் பாருங்க ஒரு நாள் ஃபுல்லா 1444ல இருந்து 516 கிட்ட 60 பாயிண்ட்ஸ் கிட்ட ஏறிது. 3 டேஸா கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கன்சாலிடேஷன் மறுபடியும் பிரேக் ஆனிச்சுன்னா 545க்கு மேல போச்சுன்னா மறுபடியும் அந்த ஸ்டாக் நல்லா மேல போகும். இது ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலா இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். ஆக்சுவலா நீங்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டு மானிட்டர் பண்ணுங்க. மானிட்டர் பண்ணிட்டு சேஃபஸ்ட் பிளேயர்னா மந்த்லி க்ளோசிங் பார்த்து எடுத்துக்கோங்க. அக்ரெசிவா இருக்கிறீங்கன்னா நாளைக்கு வீக்லி க்ளோசிங்கே இதுக்கு அபோவ் 535 கிட்ட க்ளோசிங் இருந்துச்சுன்னா நீங்க அதை பார்த்தே நீங்க எடுத்துக்கலாம். தேங்க்யூ.